ஜெபிக்கிட்டோம். கூடுதலுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த குடும்பங்களை மாசுபடி ஜெபிக்கிட்டோம். இந்த கூடுதலுக்கு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற மக்களை தேவனாக கர்த்தர் அழைத்து சொல்கிறோம். உறுதியான கடமைகளை காத்துக் கொள்கின்றேன். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் கொண்டு செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமாகிய அருமையான இயேசு மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். வீடியோவை பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே புதிய ஏற்பாடு மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வேத பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நம்ம தொடங்குகிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்திலையும் தேவன் அற்புதங்களை செய்கிறார், தம்முடைய சத்தியங்களை மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த பூமியிலே அவர் வந்த நோக்கம் சத்தியத்தை சொல்வதற்குத்தான். யோவான் 18ஆம் அதிகாரத்திலே 36, 37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்துக்கு வந்தேன், சத்தியவான் எவனோ ஏன் சத்தம் கேட்கிறான் என்று சொல்கிறார். சத்தியத்துக்கு வந்தாலும் அற்புத அடையாளங்களை ஏன் செய்தார்ன்றா, இரக்கப்பட்டு மனதை உருக்கம், பலியை பார்க்கிலும் இரக்கத்தையே அவர் சிநேகிக்கிறேன் விரும்புகிறேன் என்ற அவருடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் தன்னை தேடி வந்தவர்களுக்கு, நாடி வந்தவர்களுக்கு அதையும் வெறுமையாக அனுப்பாமல் திருப்தியாய் சந்தோஷமாய் கண்ணீரோடு வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியோடு சரீர தேவைகளையும் சேர்த்து அவர் கொடுத்தாரே தவிர வந்த நோக்கம் சத்தியத்தை சொல்வதற்கு தான் தவிர வேற அல்ல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 உள்ள வசன அடிப்படையில் அந்த விடுதலை சரீர விடுதலை அல்ல, ஆத்துமா விடுதலை. சரீர விடுதலை வந்தாலும் வராவிட்டாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆத்துமா விடுதலை தான் முக்கியம். அதை குறித்து ஏன் சொல்லும்போது, 2 கை உடையவனாய் நீ நித்திய நரகத்துக்கு போகிறத விட ஒத்த கையோடு நீ பரலோகத்துக்கு வருவது நலம்னு சொன்னார். ஆகவே சரீர காரியத்தை சுகமாக இருக்கிறது, நல்லா இருக்கும்போது நான் செத்துடணும், ஜனங்க நல்லா இருக்கும்போது நல்ல சாவுன்னு சொன்னால் போதும் அப்படி நினைக்கிறான் அந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு. இயேசு அப்படி சொல்லலை. நீ உலகத்தில் நீ பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும் என்ற அந்த மேலான நோக்கத்துக்கு தான் பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற 1 தீமோத்தேயு 1:15 உள்ள அந்த வாக்குத்தத்தம், அந்த வசனம், அந்த சத்தியம் ஆத்துமா ரட்சிப்பை தவிர சரீரத்தில் உள்ள காரியம் இல்லை. ஆனால் அதையும் செய்தார். 1 பேதுரு 1:9 விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று போட்டிருக்கு. முதல்ல ரட்சிக்கப்படுறது ஆத்துமா. ஏன் அப்படின்னா, செத்தது ஆத்துமா தான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று எசேக்கியேல் 18:20 இருக்கு. ஆதியாகமம் 2:17 நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். 2 சாவு அங்கே இருக்கிறத கவனிங்க. புசித்த நாளிலே செத்தது சாகவே 1, சாவாய் 2. செத்தது ஆத்துமா, புசித்த நாளிலே செத்து போச்சு. அதன் பிறகு ஆவியிலே செத்து கொண்டே வந்தான். கடைசியில் சரீர சாவு ஏற்பட்டது. 930 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்து அவன் செத்தாண்டு தான் இருக்குது. ஆதாம் ஆதியாகமம் 5:5 இருக்குது. ஆகவே எத்தனை வருஷ காலமானாலும் மனுஷன் சரீரத்தில் செத்தான், அதுக்கு முன்னாடி ஆத்துமாவில் செத்தான். தேவன் சொன்ன 2 சாவும் நடந்தது. சர்ப்பம் பேசினது, சாத்தான் சாகவே சாவதில்லை, 2 வராதுன்னு சொல்லி சொன்னான்.
இன்றைக்குள்ள போதகர்கள் முழுவதும் ஜனங்களை குளிப்பாட்டி சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்தில் நல்லா இருப்பீங்க, செழித்திருப்பீங்க, வசதியாக இருப்பீங்கன்னு சொல்லி நரகத்தை பற்றியே சொல்லாமல், நியாயந்திருப்பை பற்றியே சொல்லாமல், பாவத்தை குறித்தே சொல்லாமல், நீதியை பற்றியே சொல்லாமல், உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாமல் இப்படியே போகிறதுனால பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் அவங்க செய்யவில்லை என்பதை இந்த வகையில் ஞானமுள்ள பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள். இயேசு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அடையாளம் சொன்னார். என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீதியை குறித்தும், நியாயந்திருப்பை குறித்தும், பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொன்னார். நான் போய் அவரை அனுப்புவேன், இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார். ஆகவே ஆவியானவர் எங்கே பேசுகிறாரோ அங்கே குத்துதல், அதாவது குடைதல், குத்துதல், பாதிக்கப்படுறது, இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது அங்கே நடக்கும். குத்தப்படாமையே இருந்தால் அது ஆவியானவர் பிரசங்கம் இல்லை. பேச்சாற்றல் அநேகருக்கு சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், எதுக மூனையோடு பேசலாம். மனம் குத்தி கண்ணீர் விட்டு அழுவது, உள்ளான மனிதன் மனம் திரும்புவது என்பது ஆவியானுடைய வேலையை தவிர வேறு வேலை இல்லை. பேதுரு என்ன பெரிய அறிவாளியா, படிப்பாளியா, பட்டதாரியா? ஒன்றுமே இல்லை. முதல் பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் 2:37 இருதயத்தில் குத்தப்பட்டாங்கன்னு இருக்கு. சகோதரரே அப்போஸ்தலரை பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டாங்க. பெரிய வேத பண்டிதர்கள், அறிஞர்கள், வேதவாறு, பரிசேயர், யூதர்கள், சாதாரண ஆளுகள் இல்லை. அப்போ அவங்களுக்கு இவன் பதில் பேசுகிறான். அதனால் இயேசுவின் பிரசங்கத்தை, சத்தியத்தை சொல்வதற்கு அறிவோ, படிப்போ, திறமையோ, வல்லமையோ, பேச்சு பயிற்சியோ இதெல்லாம் அவசியம் இல்லை. அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும், உத்தமமாக இருந்தால் போதும், அவரிடத்தில் பயிற்சி பெற்றிருந்தால் போதும், அவரை மாத்திரம் கோல் மாடலாக இருந்து அவரை சொன்னதே சொல்லக்கூடிய தைரியம் இருந்தால் போதுமே தவிர மற்ற எந்த தகுதியும் தேவையில்லை. அந்த தகுதிகள் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க யாருமே படிப்பறிவு இல்லாதவங்க. ஜனங்க அதான் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் ஜனங்கள் கண்டு இவங்க படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமுள்ளவர் என்று அறிந்தபடியால் அந்த உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்கன்னே போட்டிருக்கு. ஆனாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுவோடு இருந்தவர்கள். அது போதும். இயேசுவோட ஒருத்தன் நடக்கக்கூடிய அனுபவம் உள்ள, அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய அனுபவம் ஒருத்தன் இருந்தால் அது போதும். இன்றைக்கி நம்ம இயேசுவோட ஏன் சஞ்சரிக்க முடியலையே? இயேசு இருந்தால் நான் சஞ்சரிப்பேனே, பின்னாடியே போவனேன்னு இன்றைக்கி நம்ம நினைக்கலாம். அவசியமே இல்லை. இன்றைக்கி தேவனுடைய, அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்கிறாரு. ஆகவே 2000 வருஷம் ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருப்பதனாலே, அந்த வார்த்தைகள் அனுதினமும் நம்ம தியானிக்கிறதுனால நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்று தான் அர்த்தம், சஞ்சரிக்கிறோம்னு தான் அர்த்தம். ஆகவே சரீர ரீதியில் சஞ்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே என் நாமத்தினால் எங்கே நீங்கள் 2 பேர் 3 பேர் கூடினாலும் கூட அங்கே நடுவில் இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆகவே இயேசு எப்போதும் வார்த்தையினாலே நம்முடன் இருக்கிறார் என்ற திருப்தியோடு, விசுவாசத்தோடு அவரோடு கூட சஞ்சரித்து அப்படி வார்த்தைகளை உட்கொண்டு மற்ற மக்களுக்கு சொல்வோமாக, பிரசங்கிப்போமாக, அதுவே வாழ்நாளில் கடைபிடிப்போமாக, சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த முகவரியை சொல்லிட்டேன். மத்தேயு 15 அதிகாரத்தை நம்ம தொடங்க போகிறோம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதவாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்திலே வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். கேள்வி கேட்குறாங்க. இந்த வேதபாரகரும் பரிசேயரும் என்பது மத போதகர்கள்.
மதத்தில் உள்ள தேர்ச்சி பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், அதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட மக்கள், அவங்க தான் மக்களை வழி நடத்துறது. அவங்க இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்குறாங்க, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஏன் மீறுறாங்க? பாருங்க, இன்றைக்கு முழுவதும் சபைகள் எடுத்துக்கொண்டால் பாரம்பரியமாக தான் இருக்குது. எல்லா சபைகள்லையும் பாரம்பரியம் ஏன் இருக்குன்னா, அது ஒரு மதம். யூதர்கள் ஒரு மதம் வச்சுருந்தாங்க. யூத சமயம்னு சொல்லி ஒரு சமயம்னா மதம். அந்த மதத்துடையவர்களாக இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையே அப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கப்பட்டிருந்தே தவிர, முழுசாக மனித கற்பனைகள், பாரம்பரியங்கள், இந்த மனிதனுடைய அடிமைத்தனங்கள், இப்படித்தான் முழுசாக 90% இருந்தது. 10% என்பது 10 கட்டளை தான். மற்றபடி 90% பாரம்பரியம் தான். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு நம்ம சபைகளில் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் இல்லை, சத்தியத்துக்கு முதலிடம் இல்லை, இயேசுவின் உபதேசத்துக்கு பகுத்தறிஞ்சு போதிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, காலம் இல்லை, அதுக்கு சொல்கிறதுக்கும் அவங்க கேட்குறதுக்கும் மனசு இல்லை. பாரம்பரியத்தின்படி அனுசரித்து எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அப்படியே திரும்ப பாட்டு பாடு, திரும்ப போ, அப்படியே போயிட்டு அப்படியே போயிரு. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமையாக இருக்காங்க, உட்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அதே தான் அன்னைக்கு இருந்திருக்கு. அதை இயேசு அனுசரித்து போகலை, அட்ஜஸ்ட் பண்ணி போகலை, அந்த கேள்விக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லி போகலை. இவர் ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்துவமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இவர் கேள்வி கேட்குறாரு. பாரம்பரியத்தை மீறுன்னு எங்களை சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் தேவனுடைய கற்பனையை மீறுறீங்க? பாரம்பரியத்தினாலே ஏன் மீறுறீங்க? அப்போ தேவனுடைய கற்பனைகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் நேர் விரோதி, நேர் ஆப்போசிட். பாரம்பரியம் அங்கே இருந்தால் கர்த்தருக்கு விரோதம்னு அர்த்தம். கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாக தான் பாரம்பரியம் இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய யோசனைகளில் எல்லாருக்கும் 10 பேர் கூடி பேச ஒரு முடிவெடுத்தாங்கன்னா 10 பேருடைய சிந்தனைகளுக்கு அது நல்லா தான் இருக்கும், அது கரெக்டாக தான் இருக்கும். அது யாரும் தப்புண்டு யாரும் சொல்ல முடியாது. ஒரு மாநாடு நடந்துச்சு சென்னையில். இப்போ அடேங்கப்பா பெரிய பெரிய ஆளுகள்லாம் கூடி, அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து பெரிய மாநாடெல்லாம் கூடி, பிஷப்பு தலைமை தாங்கி ஒரு பெரிய திட்டங்கள்லாம் சொல்லி 20 லட்சம் தர்றாங்க, 10 லட்சம் தர்றாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆளுகளை புகழ்ந்து, அந்த ஆட்களை பேரை சொல்லி புகழ்ந்ததே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அளவில் இன்றைக்கி மனுஷனுடைய மேன்மைகள், புகழ்ச்சிகள் தான் அங்கே வருதே தவிர உபதேசத்துக்கு, சத்தியத்துக்கு அங்கே இடமில்லை. அதே தான் இன்றைக்கி என் இருதயத்துக்கு நான் சரியாக நடக்கிறேன் பாஸ்டர், என் மனச்சாட்சிக்கு நான் துரோகம் பண்ணலை பாஸ்டர், என் மனச்சாட்சிக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு. முடிவோ அதனுடைய முடிவு என்ன? மரண வழின்னு இருக்குது. நமக்கு செம்மையாக தோன்றுவது அவர் பார்வைக்கு அருவருப்புன்னு இருக்குது. மனுஷனுக்கு மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்புன்னே ஏன் சொன்னார். எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். புகழும் போதுன்னா நல்ல காரியங்கள் இருக்க போய் தானே புகழ்கிறாங்க. அது ஐயோனா உங்களுக்கு கேடுன்னு சொன்னார். இயேசுவின் உபதேசம் முற்றிலும் வித்தியாசமானது. அதை உட்கொண்டு அந்த காரியங்களை நடந்து வர்றவங்களுக்கு தான் அவன் தான் சீசே, அவனுக்கு தான் கிறிஸ்தவன்னு பேர். மற்றவங்கள்லாம் வேதக்காரங்கன்னு சொல்லிக்கலாம், பாரம்பரியத்து உடையவர்களாக சொல்லிக்கலாம், தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதின்னு கூட சொல்லலாம். பேருக்கு வேணாம் வேதபாரகராக யூதர்களாக இருக்காங்களே தவிர அவங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த கேள்விக்கு பதிலை இவர் கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் என்று 4, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்ய வேண்டியது எது உண்டா, அதை காணிக்கையாக கொடுக்குறேன் என்று சொல்லி தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் கூட அவனுக்கு கடமை தீர்ந்ததுன்னு போதிக்கிறீங்க.
உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். தகப்பனை தாயை கனம் பண்ணிடானா பணம் கொடுத்தா போக முடியுமா? பணம் கொடுத்தாச்சுன்னா இந்த கொடுத்தாச்சுல முடிஞ்சு கடமை அப்படி நினைக்கிறாங்க. தகப்பன் தாய் கனம் பண்ணுறது என்பது பணத்தை கொடுப்பதில்ல. அவங்க மனசு நோகாமல், அவங்க மனசில் கவலைப்படாமல், வேதனை நம்மை குறித்து அவங்க கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வரலாமே தவிர இப்படி கைவிட்டுட்டானே என்று வேதனை அவங்க வரக்கூடாது. ஒரு ஸ்கூலுக்கு அப்பா கூட்டிகிட்டு போகும்போது மகனே, அந்த மகன் அழுவானா, அப்பா 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 என்னை விட்டுறாதீங்கப்பா, கை விட்டுறாதீங்கப்பா, ஐயோ என்னை விட்டுறாதீங்கப்பா, விட்டுறா அழுவானா. ஏன்னா போய் விட்டுட்டு அப்போ தகப்பன் பாட்டு போயிடுவான். ஐயோ அப்பா விட்டுறாதீங்கப்பா அழுவாரான். அந்த மகனே பெரிய பையனாகி அந்த அப்பா வயசாகிட்டா இவர் ஹோமுக்கு, முதியோர் ஹோமுக்கு கூட்டிகிட்டு போவார். மகன் கூட்டிகிட்டு போகும்போது அப்பா சொல்லுவாராம், அப்பா அப்பா விட்டுறாதப்பா, கை விட்டாதப்பா, என்னை விட்டுறாதப்பா. ஒரு இதில் நான் பார்த்தேன், அதை எவ்வளோ சிந்தனைக்கு எவ்வளோ அருமையானது. தாய் தகப்பனை கூட வைத்து பார்ப்பது. ஏன் மனைவி சரியில்லைன்னா அவங்க அப்பா அம்மா வந்தால் உன் மனைவி எப்படி இருக்கும்? நீ ஒரு ஆம்பளை தானா? சூடு சொரணை இருக்கா? அவங்க அப்பா அம்மா வந்தால் எப்படி கவனிக்கிறாங்க? நீ தானே தலை நீ இருக்க. உன் அப்பாவை கவனிக்க, உன் அம்மாவை கவனிக்க, உபசரிக்க உனக்கு துப்பு இல்லாமல் இந்த பணம் கொடுக்குறேன், எவ்வளோ இந்த ஒரு 10 பேர் இருந்தா இவ்வளவு சேர், ஏன் ரூபா கொடுத்துட்டா முடியுமா? தீர்ந்தது, எல்லாம் கொடுத்துட்டேன், என் கடமை முடிஞ்சு ஆகுமா? தேவனுக்கு நீ குற்றவாளின்னு சொல்கிறார். உங்கள் பாரம்பரியத்தை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்கன்னே வைகிறாரு. தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குறீங்க. அவங்கள மாயக்காரனேன்னு சொல்கிறார். 7 மாயக்காரரே உங்களை, மாயக்காரன்னா வெளி வேஷக்காரன்னு அர்த்தம். மாயக்காரன்னா வெளி வேடக்காரன், வெளி வேஷம். வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா சிலுவையை போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு கீழேயே வைக்க மாட்டாராம். பைபிளை அப்படியே இப்படி நெஞ்சிலேயே தூக்கிட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அங்கே சாத்தூரில் நான் ஊழியம் செய்யும்போது ஒரு ஐயா குளிக்கும்போது கூட பைபிள் கீழே வைக்கக்கூடாது. அது வந்து அவ்வளவு பரிசுத்தம். அவர் குளிக்கும்போது கூட ஒரு கையில் இப்படியே அந்த பைபிளை தூக்கிக்கிட்டு இப்படியே குளிப்பாராம். மோட்ரு கிணறுல இறங்கி அப்புறம் மாற்றி இந்த கையில் வச்சுக்கிட்டு இங்கிட்டு தேய்ப்பாராம் தண்ணியில். கீழே வைக்க மாட்டாராம் ஐயா. அந்த அளவு பக்திமானா ஒருவர் சொல்கிறார். இப்படி பேதைகள், இப்படிப்பட்ட லூசுகளை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்ய முடியும்? வேதத்தை இருதயத்தில் வைக்கணும். இயேசு பைபிளை தூக்கிட்டு போனாரா? சீசர்கள் பைபிளை தூக்கிட்டு போனாங்க. பைபிளே இல்லை. இப்போ பழைய ஏற்பாடை படிச்சிருக்காங்க, சிறு வயசுலேருந்தே படிச்சிருக்காங்க. வேத பாடத்தை இயேசு வாசிச்சிருக்காரு. அந்த முறையிலேயே 30 வயசு வரைக்கும் ட்ரைனிங் இல்லை. சும்மாவா 3 வருஷம் தானே ஊழியம். அதனால் உங்களுக்கு பயிற்சி அதிகமாக இருக்கணும். உங்கள் செயல்பாடுகள் உப்பு மாதிரி இருந்தால் போதும். அதான் நீங்கள் உப்பாக இருங்கன்னு சொன்னார். உப்பாக இருந்தால் போதும். நிறையா வருஷம் செஞ்சேன், இத்தனை வருஷம் உழைச்சேன், ஊதுரம் பெருத்தா உத்துறதுக்கு உதவான்னு சொன்ன மாதிரி நீ இத்தனை வருஷம் இருந்து என்ன செய்ய? 996 வருஷம் இருந்தானா மத்துசலா ஒருத்தன். உலகத்திலேயே அதிக உயிர் வாழ்ந்தவன். என்னடா சாதிச்சேன்னா ஒரு பிள்ளைகளை போய் தள்ளுனதோடு சரி, வேறு எது கடவுளுக்காக எந்த செஞ்சதாக எந்த ஆதாரம் கிடையாது. அந்த மாதிரி வருஷங்கள் இருந்து என்ன செய்ய, நாட்கள் இருந்து என்ன செய்ய, பணம் இருந்து என்ன செய்ய, நீ என்ன சாதித்தாய், என்ன செய்தாய்? மாயக்காரனேன்னு சொல்கிறார். மாயக்காரனை, வெளி வேஷம், வெளியில் அப்படியே பந்தா பண்ணுறது. அதில் ஒரு புரோஜன் இந்த ஜனங்கள் சொல்கிறாரு, தாங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தாங்கள் உதடுகளாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகியிருக்கான். வாயில் மனப்பாடமாக பண்ணுறது. சில ஜபங்கள்லாம் நான் சிஎஸ்ஏ போதகராக இருக்கும்போது மனப்பாடமாக புஸ்தகமே தேவையில்லாமல் சொல்லுவேன். லித்தானிய ஜபம், விசுவாச பிரமாணம், இப்போவும் ஞாபகம் இருக்குது. பரமண்ட ஜபம், 10 கட்டளைகள் இப்போ ஞாபகம். அது வந்து அப்படியே அது பொருள் என்ன ஒரு ஏதும் தெரியல. இருதயத்தில் அது இன்னும் யோசிக்கிறது இல்லை. இருதயத்தில் அந்த கருத்தும் தெரியாது, ஒன்றும் மனப்பாடமாக தெரியும். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூலில் மனப்பாடமாக பாட்டு பாடுறாங்க. பாரதியார் பாட்டு, திருக்குறள்,
ஔவையார், ஆத்திசூடி, பொருள்களுங்க தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு மனப்பாடமாக வாயை திறந்து அல்லேலியான்னு பாட்டு பாட செய்ய எவனாவது கருத்துக்களுக்கு உபயோகப்படுறாங்களா? கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்கா? யாருக்கும் தெரியாது. இதுதான் அன்னைக்கே இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்று திரும்ப அந்த பழைய ஏற்பாட்டை தான் கோட் பண்ணுறார். ஏன்னா அவங்க அதில் வேதக்காரங்களாம் வெறியர்களாக இருக்காங்களே, வசனத்தோடு சொல்லியே கல்லறிஞ்சாங்க, கொல்ல திட்டம் போட்டாங்க. நான் வசனம் இல்லாமல் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன கதியாகும்? அந்த அடிப்படை இப்போ நம்மளும் அப்படித்தான். நம்ம வசன அடிப்படையில் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் இணைச்சி எது கரண்டில் இருக்குது, எது முடிஞ்சு போனது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியே இந்த கதினா யாரும் மனம் திரும்பலைன்னா, ஆதரவு வரலைன்னா, ஞானம் உள்ள மனம் அதில் விளங்குது, புத்தி உள்ளவன் கணக்கு பார்ப்பான், அவருடைய ஆடு அவனுக்கு செவி கொடுக்குறானே தவிர காது உள்ளவன் கேட்குறானே தவிர மற்றபடி எந்த நாதி நம்மக்கிட்ட ஓடோடி வர்ற மாதிரி தெரியலையே. இயேசு அதைத்தான் சொல்கிறார். அதனால் மனசுடைய கற்பனைகளை தான் நீங்கள் உபதேசமாக போதிக்கிறீங்க. அந்த ஆராதனை முழுவதும் என்ன ஆராதனை? வீணான ஆராதனைன்னு சொல்கிறார். அப்போ உண்மையான ஆராதனை என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று 10ஆம் வசனம். ஒருவருக்கே என்று வார்த்தையை கவனிங்க. ஆராதனை என்பது ஒருவருக்கு தான். அந்த ஒருவர் யாரு? தேவன், அதாவது பிதா. இயேசுவின் மூலம் பிதா கிட்ட நம்ம போகணுமே தவிர மற்றபடி ஆராதனையை யாருக்கு செய்கிறதுனே தெரியல. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைன்னு கொலோசையில் போட்டிருக்கு. தூதர்களுக்கு செய்கிறாங்க. விக்கிர ஆராதனைன்னு இருக்கு. சிலை வச்சு பொங்கல் வச்சு கும்பிடுறாங்க. வீணான வகையில் ஆராதிக்கிறாங்க. ஆனால் அவர் ஒருவருக்கே ஆராதனை என்பது அவர் ஒருவருக்கே ஆராதனை என்று இயேசு சொன்னார். என்னை ஆராதிங்கன்னு என்னைக்கும் இயேசு சொல்லலை. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லி தேவனை குறித்து இயேசு தான் சொன்னார் தவிர வேறு யாரும் சொல்லலை. அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, நீங்கள் முழுசாக உங்கள் சரீரங்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. உலகத்துக்கு ஒத்துவேஷம் தரிக்காதீங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்கிறார். புத்தி உள்ள ஆராதனை இதுதான். புத்தி உள்ள ஆராதனை, மற்றதெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை என்று நம்ம எடுத்துக்கலாம். புத்தி உள்ள ஆராதனை அதுதான். கவனிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 28 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடிய நாம தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய அவரை பற்றி கொள்வோமாக. பிரியமான ஆராதனைன்னு போட்டு மனுஷனை பிரியப்படுத்துறதில்லை, பிஷப்பை பிரியப்படுத்துறதில்லை, உன் போதகரை பிரியப்படுத்துவதில்லை. தேவனை பிரியப்படுத்துகிற அளவில் உன் ஆராதனை இருக்கா? இதுதான் ஆராதனை. இப்படி இல்லாதபடி செய்கிற ஆராதனைகள் முழுவதும் கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷ கற்பனைகளில் தான் நீங்கள் போதிக்கிறீங்க. அந்த ஆராதனைகள்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஜெபம் பண்ணுறது, 10 பேர் கூடி கையை தட்டுறது, ஒரு பாட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பாட்டு, சத்தியம் அங்கே இல்லை, உபதேசம் கிடையாது. மனுஷன் கற்பனைகள் தான் முழுசாக அங்கே நிரம்பி இருக்கு. அவங்களும் ஆராதிக்கிறாங்க. அது இயேசு சொல்கிறாரு, வீணான ஆராதனை. ஏசாயா சொல்லி, நான் சொல்லலை, ஏசாயா சொன்னதாக. அந்த ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அதை படிங்களேன். ஏசாயா 29:13 படிங்க. இந்த ஜனங்கள் தன் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் தான் என்னை கனம் பண்ணுறாங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கு, தூரமாக இருக்கு.
அவர்கள் பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்டது தவிர உண்மையான பயம் கிடையாது. மனுஷனால் போதிக்கப்படுற பயம். ஆண்டவரை கண்ணை குத்திடும், காது குத்திடும், அப்படி செய்யாது, இப்படி மனுஷன் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி பயமுறுத்தி வச்சுருக்கான். இந்த மாதிரி செய்யாட்டினா உனக்கு ஆபத்து, இந்த மாதிரி இல்லாட்டினா உனக்கு ஆண்டவர் அடிச்சிடுவார், இந்த மாதிரி சாபம் வந்துடும். இந்த போன வாரம் ஒரு விளக்கம் சொன்னேன் இல்லையா, பழைய ஏற்பாட்டு ஆசாரியம் அந்நிய ஆசாரியம் கொலை செய்யப்பட கடவான்னு ஒரு வசனம். புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன் உள்ளது வித்தியாசம் தெரியாதபடி பழைய ஏற்பாட்டில் உள்ளது சொல்கிறாரு. கொலை செய்கிறதே தப்பு தானே. கொலை செய்யாதிருப்பாயாகன்னா அதுக்கு விரோதமாக கொலை செய்யலாம்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அப்படியே சொன்னாலும் கூட நீதிமானுக்காக நியாயப்பிரமாணம் விதிக்கப்படலையே 10 கற்பனைகள். இந்த வித்தியாசமே அடிப்படை காரியமே புரியாமல் பெரிய போதகரம், அடேங்கப்பா பெரிய சபையாக எத்தனையோ கிளை சபைகள் இருக்கான். எப்படி குருடருக்கு கூட வழிகாட்டினா எல்லாம் குழியில் தானே விழுவாங்க. அப்படித்தானே விழுந்திருக்கு. அந்த மாதிரி தானே இன்றைக்கி இந்தியா இருக்குது, உலகம் இருக்குது. இன்றைக்கி எல்லா நாடுகளும் இந்த மாதிரி தானே இருக்குது. நாமளும் அப்படித்தானே இருந்தோம். நாமெல்லாம் ஒரு 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 கிரகத்திலேருந்து நம்ம ஒன்றும் இறங்கலைங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். நம்மளும் கண்கள் அடைக்கப்பட்டவங்களாக தான் இருந்தோம். கர்த்தர் இந்த வசனம் மூலமாக கண்களை திறந்திருக்கிறாரு. குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன்னு சொன்ன மாதிரி நான் குருடனாக தான் இருந்தேன் ஐயா, பாரம்பரியத்தில் தான் இருந்தேன் ஐயா, முதல் நாள் தான் கனம் பண்ணேன், உண்மை தான். ஆனால் இப்பொழுது என் கண்களை கர்த்தர் திறந்தார். நாங்கள் அந்த வசன அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். மாற்றிக்கிங்க. பிறப்பாலே எல்லாரும் அறிவாளிகளாக ஞானிகளாக யாரும் பிறக்கிறது இல்லை. அதனால் வீணான ஆராதனையை விடுங்க. மனுஷ கற்பனைகளை தயவு செய்து விட்டுருங்க. எல்லா சபைகள்லேயும் அந்த கற்பனைகள் இருக்குது. பெந்தேகோ சபையில் இருக்குது, ஆர்சி சபையில் ஏகமாக இருக்குது, புரோட்டஸ்டாண்டில் இருக்குது, செவன்த் டேயில் இருக்குது. ஏகப்பட்ட எல்லா சபைன்னு எடுத்துக்கிட்டால், ஸ்தாபனம்னு எடுத்துக்கிட்டால், மதம்னு எடுத்துக்கிட்டால், ஒரு டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் கண்டிப்பாக இருக்கும். இயேசுவின் உபதேசத்தில் அது கிடையாது. உபதேசம் தனியாக இருக்குது. ஆகவே அந்த உபதேசத்தை மட்டும் நம்ம பண்ண போய் தான் இயேசுவை தலைவராக்குறோம், தலைமையிடம் பரலோகமாக்குறோம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டியாக்குறோம், அவருடைய நிருபங்கள் சுவிசேஷங்களை பாடமாக்குறோம். இந்த மாதிரி நம்ம போகிறது காரணம் அதுதான், சொல்கிறது காரணம் அதுதான். அதனால் நம்ம உடனே பரிபூர்ணம் ஆக போகிறதில்ல, நம்ம உடனே 100க்கு 100 நம்ம ஆக போகிறதில்ல. ஏதோ பூவோடு நாரும் சேர்ந்தா நாரும் மனம் பெறும், 100க்கு 100 ஆசைப்பட்டா பாசுமாருக்கா தேரும்னு என்ற நம்பிக்கையில் தான் நம்ம அது போகிறோமே தவிர நல்ல பாதையில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிங் ரோடு, மெட்ராஸுக்கு போகக்கூடிய ரோடை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் சென்னை போயாச்சு, 4 வழி பாதை. ஊர் போய் சேரல, போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக கண்டாது, இதுதான் வேறு ரூட் இல்லை. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நம்ம வசனத்தை கீப் பண்ணி கரெக்டாக நம்ம இது பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா நாளாகும். அப்படி நாளான ஆகட்டும். அப்படியே அந்த நம்ம ஒரு தைரியம், கரெக்டான வழியில் வந்துட்டோம், சரியான வழியில் வந்துட்டோம், இலக்கை நோக்கி தொடர்றோம், பிடித்து கொண்டு நான் எண்ணலை, இலக்கை நோக்கி தொடர்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு மகிழ்ச்சியே போதுமையா நமக்கு. அதுவே நமக்கு போதும். சாணாக பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் ஆண்டவர். ஆகவே இந்த அடிப்படையில் பாரம்பரியத்தை விடுங்க, மனுஷ கற்பனைகளை விடுங்க. இந்த அருமையான அழகு தமிழில் நல்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையை ஒரு உறுப்பாயிலும் ஒரு கமாவாவது ஒரு புள்ளியாவது மாற்றாதீங்கன்னு சொல்கிறேன். நமக்கு ஆண்டவர் நல்ல தமிழில் கொடுத்துருக்கிறார். நல்ல தமிழில் இருக்கும்போது இதையே மாற்றணும். ராபோஜனம்னு சொல்லுங்கள். திருவிருந்து என்ற வார்த்தை இல்லாத வார்த்தையை எடுங்க. திருத்துவம் என்ற வார்த்தை இல்லை சொல்லாதீங்க, மூவர்னு சொல்லுங்க, சொல்லி பழகுங்க. நற்கரணேன் எங்கே இருக்குது? இதெல்லாம் செட்டப் செய்யப்பட்ட கவிதை நடையில் புகுத்தப்பட்டது உபதேசம். கற்பனை தான். இப்போ ஒரு பாட்டு எழுதுகிறோம்னா கற்பனை தானே, கவிநயம் தானே. பாட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும். கவிதைக்கு பொய் அழகுன்னு ஒருத்தன் பாடுறான். இதெல்லாம் செட்டப் பண்ணால் தான் அது கண்ணு மூக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். அது உபதேசமாக்கக்கூடாது, உபதேசம் வேறு. அதனால் பாரம்பரியங்களில் பாட்டை பாடி செய்ய எல்லாம் செய்ய அது வேறு. ஆனால் உபதேசம் சொல்கிறது சரியான மொழிபெயர்ப்பு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா இதை சொல்லி பழகுங்க.
அதில் அவ்வளோ உயிர் இருக்குது, அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. நான் அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நிருபங்களில் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு புள்ளிக்கு, ஒவ்வொரு கேப்புக்கு, ஒவ்வொரு கமாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பை போல் எந்த மொழிபெயர்ப்பும் இப்படி இல்லை, இதுபோல் எந்த ஆளுகளும் சொன்னதில்லை. இதுபோல் அருமையாக நம்ம கொடுத்து வச்சவங்க, இந்த உலகத்திலேயே தமிழர்கள் கொடுத்து வச்சவங்க. நான் இதில் ரொம்ப மேன்மை பாராட்டுறேன். ஆகவே இதை கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, புள்ளி கூட மாற்றாதீங்க. இதையே சபைகளில் சொல்லி பழகினாலே எழுப்புதல் வந்துடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்க. கேட்பது வேறு, உணர்றது வேறு. சில ஆளுங்க கேட்பாங்க, உணர மாட்டாங்க. கேட்கணும், உணரணும். இப்போ நம்ம கேட்குறோம், உணர்றது ஒரே நாளில் நடப்பதில்லை. அடுத்த வாரம், ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்குங்க. இதில் என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப வீடியோ போடுங்க, திரும்ப திரும்ப யூடியூப்பில் பாருங்கள். அதை உணரும் போது அந்த காரியங்கள் நமக்கு விளங்கும். அதனால் பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. கை கழுவாமல் போஜனம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி 2ஆம் வசனத்தில் வையிறீங்க. இதுக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. வாய்க்குள்ளே போகிறது 11, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எவ்வளோ சாப்பிட்டாலும் அது தீட்டானதில்லை, உள்ளேருந்து வெளியே வர்றதா தீட்டாகும். எவ்வளோ அருமையான கருத்தை பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடனடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். பரிசேயர்னா மதவாதிகள், மத போதகர்கள், பழைய ஏற்பாட்டுக்காரங்க இடல் அடைகிறாங்க. அதாவது நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த உபதேசம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம போதிக்கிறது அநேகருக்கு குறை சொல்லவும் முடியல, ஏற்றுக்கிறவும் முடியல. தொண்டையில் இருந்த மாதிரி தான், முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. இந்த மாதிரி இன்றைக்கி இடல் அடையக்கூடிய அளவில் நிறையா பேர் இருக்காங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் சொல்கிறார். இந்த வசனத்தை கவனிங்க. மனுஷர்களால் நாட்டப்படுறது உண்டு, தேவனால் நாட்டப்படுறதும் உண்டு. மனுஷனால் நாட்டப்படுறது, ஒரு சின்ன புயல் வந்தால், சின்ன ஒரு காற்று வந்தால் பறந்துடும், விழுந்துடும், சாஞ்சிடும். ஆனால் தேவனால் நாட்டப்பட்டது எத்தனை புயல் வந்தாலும், மழை வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் அது கண்மலை போல் நிற்கும், நீடித்து நிற்கும். அது அந்த வீடு விழாதுன்னே மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கார். அடிக்கும், வரும், சோதனை வரும், போராட்டம் வரும், வாக்குவாதம் வரும், ஆனால் அவன் விழ மாட்டான். ஏன்னா ஸ்ட்ராங்காக நிற்கிறான்ல. அப்போஸ்தலர்களுக்கு எவ்வளோ போராட்டம், அவங்க வந்து இரத்த சாட்சியாக அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ நயனமாக பேசி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, உருட்டி பார்த்தாங்க, பயப்படலையில். சத்தியத்துக்காக நின்னதுனால கடைசியிலே வேறு வாய்ப்பு இல்லைன்னு தான் கொண்டாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டியாக நிற்கும்போது நம்ம நீடித்து நிற்போம். மனசனால் நடுகிறதெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் சொல்கிறேன். பாருங்கள், உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 65ஆம் வசனத்தில், யோவான் 6:65 படிங்க. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே சொன்னேன். எல்லாரும் வரமாட்டாங்க. இயேசுவுக்கு 70 சீசர்கள் இருந்தாங்க. சீசர்களே பொதுமக்கள்லேருந்து நிறையா இருந்தாங்க. 70 இல்லை, 70 நியமித்தார். அதாவது அப்போஸ்தலர்களை சேர்க்காமல் சொல்கிறேன். அப்போஸ்தலர்களை சேர்த்தா 82. ஆதார வசனம் லூக்கா 9 பன்னீரவர் இருக்குது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமித்தார். மொத்தம் எத்தனை? 82 சீடர்களே. அந்த 82 பேரில் 12 பேரை பிரித்து தான் அவங்களுக்கு அப்போஸ்தலர்னு பேரிட்டாருன்னு லூக்கா 6ஆம் அதிகாரம் 13 இருக்குது. இப்படியே போட்டிருக்கு.
அந்த 82 பேர்களுக்கு மொத்தமாக பிரசங்கம் பண்ணுறாரு, பயிற்சி கொடுக்குறாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதில் 70 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 6:60 இது கடினமான உபதேசமாக இருக்குது, நாங்கள் இதை கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடின உபதேசம்னு சொல்கிறேன். யார் இதை எவன்டா இதை கேட்பான்னு அர்த்தம். இந்த வசனம் படிங்க, யோவான் 6:60. அவருடைய சீசர்கள் அநேகர் இந்த உபதேசங்கள்லாம் கேட்கும்போது, இது கடினமான உபதேசம், எவன்டா இதை கேட்பான், அந்த அர்த்தம் தான். எவன் கேட்பான் இதை? உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லாதவன் தான் உட்காந்து கேட்பான். எல்லாரும் கேட்க முடியாது. மெஜாரிட்டி சொல்கிறாங்க, மெஜாரிட்டி, மைனாரிட்டி சொல்லலை, மெஜாரிட்டி சொல்கிறாங்க. எவன்டா கேட்பான்? 70 பேர் சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு விளக்கம் கொடுக்குறாரு. கேட்குற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இல்லை. போகணுன்னு தீர்மானம் பண்ணிட்டா, குறை சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டா, முறுமுறுக்குன்னு நினைக்கிட்டா, அதுக்கெல்லாம் செட்டப் பண்ணி ரெடிமேடு மாதிரி சில பதிலெல்லாம் வச்சு பேசி அதெல்லாம் போகிறதுக்கு உறுதி ஆயிடுச்சுல, போகத்தான் செய்வான். 66 அதில், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க என்று. அநேகர், அதான் 70 பேர், அநேகர் போயிட்டாங்க. அதான் இயேசு சொல்கிறாரு 65, என் பிதாவின் அருளை ஒருத்தன் பிறவா விட்டால் அவன் தானா என்கிட்ட வரமாட்டான், இதுக்காகத்தான் நான் சொன்னேன்னு சொல்கிறாரு. என் பிதா நடாத நாடெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் சொன்னது அந்த அர்த்தம்தான். அப்போ அந்த 12 பேர் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான், 70 பேர் மெஜாரிட்டி போயிட்டான். அந்த 12 என்னடா செய்யுன்று 67ஆம் வசனத்தில் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? அந்த 12 பார்த்து கேட்குறாரு, நீங்களும் எஸ்கா போங்க, கெஞ்சலை, ஐயோ அப்பா ஏன் நீங்களும் போயிடாதீங்கப்பா, வந்த நோக்கமே உங்களை வச்சு தான், நீங்களும் போயிட்டாரு, கெஞ்சலை, நீங்களும் போகிறீங்களான்னு தான் கேட்டார். பேதுரு சொல்கிறார், நாங்கள் யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவசனங்கள்லாம் உம்மிடத்தில் உண்டே. பாருங்கள், ஒரு மீன் பிடிக்கிற ஒரு சாதாரண சகோதரர், அவர் பேச்சை பாருங்கள், எங்கேயா நாங்கள் போவோம்? ஏன்னா அனாதியா, அப்பா அம்மா இல்லாதவனா, இல்லை மீன் பிடிக்க தெரியாதவனா, பெரிய கெட்டிக்காரன், நீச்சலில் அவன் மாதிரி எவ்வளோ நீச்சல் அடிக்க முடியாது, அவ்வளோ வருமானக்காரன், அவ்வளோ கெட்டிக்காரன், யாரிடத்துல நாங்கள் போவோம்? நித்திய ஜீவசனங்கள்லாம் உங்ககிட்ட தானையா இருக்கு, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும், அது ஒவ்வொன்றா சொல்லுங்கள், விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். 3 பாயிண்ட் இருக்கு. விசுவாசிச்சிட்டோம், அறிஞ்சிட்டோம், அதனால தான் இருக்கிறோம். போனவங்க விசுவாசித்தாங்க, அறிஞ்சாங்க, இருக்கலை. இந்த 3 பாயிண்ட். இன்றைக்கி அநேகர் அறியலாம், விசுவாசிக்கலாம், நம்பலாம், இருக்கணும்ல, இயேசுவோடு இருக்கணும்ல, கடைசி வரைக்கும் நிற்கணும்லையா. ஆனாலும் ஏன் சொன்னார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனாலும் உங்களில் ஒருத்தன் பிசாசியாக இருக்கானே, 70ஆம் வசனத்தில் யூதாசை சொன்னார், உங்களில் ஒருத்தன் பேயா நின்றுக்கிட்டு இருக்கானே, காட்டி கொடுக்கல இயேசு, பொதுவாக சொன்னார். இயேசுவை அவன் காட்டி கொடுக்குறான், அவரை இயேசு காட்டி கொடுக்கல. இதான் இயேசு, இதுதான் இயேசு. ஆகவே அந்த 11 பேருக்கு 12 சேர்த்து கொண்டு வந்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தையே கலக்கினார். 12 வச்சு உலகத்தையே கலக்கினார். அந்த 70 பேர் என்னன்னாங்க, லிஸ்ட்டு எடுங்க, போனாங்கள்ல பின்வாங்கி என்ன சாதிச்சாங்க? 66. அதில் ஒரு 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 ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் மொழிபெயர்ப்பை ஏன் பாராட்டுறேன்னா, 6 6 6 3 6 வருது. அந்த யோவான் 6:66 3 6 வருது. 666 மனசுடைய இலக்கு. மனுஷ புத்தி உள்ளவன் நிற்க மாட்டான். மனுஷன் படைக்கப்பட்ட 4 6, அவன் உயரம் 6, அவன் அறிவு 6 6 6 6 மனசுடைய இலக்கு. அதான் அந்தி கிறிஸ்து. அந்த இலக்கை வச்சு மிருகத்தின் இலக்காக அதை 666 என்று உலகம் முழுவதும் ஆள போகிறான். இந்த முத்திரை பெற்றவன், இந்த ஆவி உள்ளவன் கிறிஸ்துவோடு நிற்க மாட்டான். எவ்வளவு கூத்தாடி பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் அவன் இருக்கவே மாட்டான். அதுதான் சொன்னார், என் பிதா நடாத நாற்றெல்லாம், திரும்ப மத்தேயுக்கு வாங்க, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும்.
நல்லா ஒரு வேளை இருந்தாலும் கடைசியில் பிடிக்கிடுவார். ஏன்னா பிதா அது நட்டலை. 14 மத்தேயு 15:14 அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். மத்தேயு 23 அதிகாரத்தில் முழுவதும் குருடரே, பரிசேயரே, வழிகாட்டிகளே, குருடருக்கு வழிகாட்டிகளே, ஐயோ ஐயோ என்று அந்த நியாயப்பிரமாண போதகர்களைத்தான், பரிசேய சதுசேய அந்த பெரிய முதன்மையாக இருக்கக்கூடியவங்களைத்தான் அந்த குருடர் என்று சொன்னார். குருட்டுத்தன்மை எப்படி உருவாகுது? குருடர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்க? 2 கொரிந்தியரில் 4:4 வாசிக்கும் போது, இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் போய்கிட்டு இருக்கு. 1ஆம் நூற்றாண்டிலேயே உலகமெங்கும் பரவிருச்சு. அப்போஸ்தலன் பவுல் காலத்திலேயே தோமா நம்ம இந்தியா தமிழ்நாடு மலபார் கேரளாவுக்கு தமிழ்நாட்டில் இரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறார். அவருடைய ஊழிய நாட்களில் ஏறக்குறைய 30 லட்சம் கிறிஸ்தவங்க இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. அவ்வளவு எழுப்புதல் ஆகிருக்கு 1ஆம் நூற்றாண்டில். அந்த வசனம் படிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற இதான் பாயிண்ட். சுவிசேஷத்தின் ஒளி. பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துடைய ஒளி அவங்க வேதக்காரங்க தான், பூர்வீக கிறிஸ்தவங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு இந்த வெளிச்சம் பிரகாசமாக இராதபடி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிசாசானவன் அவங்களுடைய மனதை குருடாக்கிட்டான். இதான் பாயிண்ட். இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவங்களுக்கு தெரியல. அதனால தான் பழைய ஏற்பாட்டையே பேசுகிறாங்க, மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே தான் பேசுகிறாங்க. யோசுவா வந்தான், அவன் வந்தான், சாமுவேல் வந்தான், இவன் வந்தான், அங்கே எபினேசரேன்னு பாட்டு பாடினார். அந்த எபினேசரே ஒரு கல் தான்டா, ஒரு கல்லை தூக்கி வச்சு இம்மட்டும் உதவி செய்துன்னு பேர் வச்சான் இருக்கு. கல் தானே அது. அந்த கல்லை போய் கும்பிடுறான், எபினேசர்னு சொல்லி கும்பிடுறான், பாட்டை வேற பாடுறான். ஒருத்தருக்கும் சுவிசேஷத்துக்கு இங்கே வரல. இல்லை, பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும்னு நாம் நினைக்கலாகாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 17:29 இருக்கு. பவுல் சொல்கிறான் அது ஒப்பிடக்கூடாதுன்னு. யாக்கோபு கல்லில் தண்ணி எண்ணெயை ஊற்றி கத்தர் பெத்தேல் பேர் வச்சான்னா இப்போ கல்லுக்கு ஒப்பனையே அறியாமையுள்ள காலம். அதுலேயே 30 போட்டிருக்குல்ல, அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவரை போல் இருந்தார்கள். அறியாமையுள்ள காலத்தில் அது கணக்கில் சேர்க்கலை. இயேசுவே வராத காலம், சத்தியமே வெளிப்படாத காலம். அவன் காட்டுத்தனமாக செஞ்சுட்டு போயிருக்கான்னா அதெல்லாம் உபதேசமாக்கி நடைமுறையாக்கி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சுவிசேஷத்துடைய ஒளி அவங்களுக்கு தெரியல. காரணம், பிசாசானவன் மனதை என்ன செஞ்சான். அதானே உண்மை, அதானே உண்மை. இன்னொரு காரியம் சொல்கிறேன், அதுலேயே 3ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 2 கொரிந்தியரில் 11:3 படிங்க. எங்கள் சுவிசேஷம் ஒருத்தருக்கு ரொம்ப விளங்கலை. ஏன்னா சுவிசேஷங்கள் எங்கள் புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? சில ஆளுக்கு புதிய ஏற்பாட்டில் ஏன் எடுக்கிறாங்கன்னா இதில் என்னையா இருக்குது, நிறுவங்கள் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. வெளிப்படுத்துகிற விஷயத்தை போகவே பயம், போகிறதே இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலாம் அம்புலி மாமா மாதிரி கதை இருக்குது, ஸ்டோரி இருக்குது. நல்லா நேரம் போகிறதுக்கு நல்லா அங்கே நிறைய கதைகள் செய்யலாம். இங்கே என்ன இருக்குது? அதான் அங்கே பவுல் சொல்கிறான், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக ஒரு வேளை தெரியாமல் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் கெட்டு போகிறது உறுதின்னு சொல்கிறான். கெட்டு போகிறவனுக்கு தான் அந்த மறைபொருளாக இருக்குமே தவிர நல்லவனுக்கு கிடையாது. எவன் கெட்டு போகிறான்னா அவனுக்கு அது மறை. ஒன்றும் விளங்கலையே, ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் விளங்கலையே, இவ்வளோ விளக்கம் சொல்லியா விளங்கலைன்னா விளங்கவே மாட்டேன். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்குன்னு. எவன் கெட போகிறானோ அவனுக்கு தான் அது மறைபொருளாக இருக்கும். ஒன்றுமே விளங்கலை, ஒன்றுமே தெரியல. நல்ல தமிழில், அழகு தமிழில் நல்ல சுவிசேஷம், நல்ல நிறுவங்கள் அழகாக அருமையாக சோலையாக இருக்குது.
எனக்கு ஆகாரம் அனுதினமும் ஆகாரம். இந்த புசத்தை விரித்து உட்காந்தா எனக்கு பசி இருந்தாலும் நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளவு ஏறக்குறைய ஒரு 100 முறை படிச்சிருக்கேன் ஐயா. நான் பெருமைக்கு சொல்லலை. 1லேருந்து 2 ஆதி ஆமதுலேருந்து வெளிப்படுத்தினா 100 முறை படிச்சிருக்கேன். என்னன்னு சொல்கிறேன், நீ என்னது சொல்லலை, அது பெருமையாக சொல்லலை, பத்தலை, அதில் திருப்தி எனக்கு இல்லை. இன்னும் நோண்ட பொக்கிஷம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நாம் எழுதி படிக்கிறதில்ல, இது பண்ணுறதில்ல. வட திறந்த வெள்ளம் போல் வருதே தவிர ஏதோ பெரிய அவதாரம் பெரிய சக்தி வாய்ந்த நினைச்சிடாதீங்க. இது கூட பத்தாது, இன்னும் நிறையா வரணும் சட்டப்படி பார்த்தா. ஏதோ சொல்கிறேன். அதனால் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய அவ்வளோ ஆகாரம், அவ்வளோ திருப்தி, அவ்வளோ மகிழ்ச்சி. இதுவே விலங்குலன்னு ஒருத்தன் சொன்னான்னா, ஒரு எளிய ஊழியக்காரன், நான் ரொம்ப அறிவாளியாக படித்தவனா, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, என் பேக்கிறவனை பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இந்த எளிய ஊழியக்காரனுக்கு இப்படி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உனக்கு ஒன்றும் தெரியல, இங்கிலீஷ் டாட் பூட் கிக் இங்கிலீஷில் பேசுகிறது பெரிய அறிவாளியாக, ஒன்றும் தெரியலன்னா நீ கெட்டு போகிறேன்னு அர்த்தம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது யாருக்கு? கெட்டு. சுவிசேஷம்னா பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் ஒருத்தருக்கு மறைபொருளாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் குருடன், பிசாசி அவன் மனக்கண்களை குருடாக்கிட்டான். இன்னொரு வசனம் சொல்கிறேன், பேதுரு புஸ்தகத்தில் எடுங்க, 2 பேதுரு 1:9. 2 பேதுரு 1:9 படிங்க. இந்த சத்தியம் இல்லாதவன் எவனோ முன் செய்த பாவங்கள் அற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டது கூட அவன் மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். சொருகி போன குருடன், அதாவது இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். கண் சொருகி போன குருடன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு இருக்குது, ஆனால் அவனுக்கே தெரியல, அந்த உண்மை தெரியல, அந்த சத்தியம் தெரியல. புது ஏற்பாட்டில் தான் இருக்கான், சத்தியம்லாம் தெரியுது. ஆனால் அவன் சொருகி போன குருடைன்னு சொல்லும் போது முழுசாக அவன் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்ல, அவனை திரும்ப சுத்திகரிக்க, திரும்ப மறுபடியும் சுத்திகரிக்கும் போது திரும்ப கண்ணை பாடுறான்னு சொல்லும்போது தெளிவாக பார்த்தான் இருக்கு. அதுபோல் சில ஆளுகளுக்கு திரும்ப 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 சொல்ல வேண்டியது இருக்குது. அதான் வாழை மட்டை என்று சொல்லுவாங்க சில ஆளுகளை. வாழை மட்டையில் திரும்ப திரும்ப எவ்வளோ தான் இருந்தாலும் கூட எரிக்க முடியாது, அது எரிக்கவே அது புகையாக தான் வரும். கரிமட்டை பக்தின்னு சொல்லுவாங்க, ஊதி 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 அப்புறம் வந்துடும். சில பக்தி வந்து கற்பூரம், டக்குன்னு பட்டினோடனே அப்படியே எரிஞ்சிடும். அதுபோல் ஞானமுள்ள மனம் டக்குன்னு விளங்கும். கற்பூர பக்தி. சிலருக்கு கறிக்கட்டை ஊதுறது தொடர்ந்து 2-3 தடவை அடி மேலே அடி அடித்தா அம்மி நகலும், அப்படி இருக்குது சிலர். அது பரவாயில்ல. வாழை மட்டை தான் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ சொன்னாலும் விளங்காது, எவ்வளோ சொன்னாலும் இது பண்ணாது. இவன் பேசி பேசி உயிர் போக வேண்டியதுதான். அதனால தான் பவுல் சொல்கிறான் தீமோத்தேயுக்கு, 2 தடவை புத்தி சொன்ன விட்டு அவனை விட்டு விலகுனே இருக்குது. தொடர்ந்து அவனை நீ மீட்க ஆசைப்படாதீங்க. 2 தடவை 3 தடவை சொல்லிவிட்டு அதோட காலி பண்ணிடு. நாளைக்கு ஞாயிற்றுப்பு நாளில் எனக்கு யாரும் சொல்லலே அவனு சொல்லக்கூடாது, உங்களையும் குற்றப்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் அதையும் சொல்ல சொன்னார். ஆகவே திருந்தாதவன் என்றைக்கும் திருந்த மாட்டான், விளங்காதவன் என்றைக்கும் விளங்க மாட்டான். குருடன் என்றைக்குமே குருடன் தான் மனக்கண்களில். ஆகவே அவங்க வழிகாட்டிகளாக இருந்தால் சபையும் விளங்காது, சாவனம் விளங்காது, எல்லாமே அப்படித்தான் போகும். எல்லோரும் குழியில் தான் விழுவாங்க, குழியில் தான் விழுவாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே எச்சரிக்கிறேன், கண்கள் திறக்கப்பட்டவங்கக்கிட்ட சத்தியத்தை கேளுங்க. அப்பொழுது 15ஆம் வசனத்திலே பேதுரு அவரை நோக்கி, இந்த ஊமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், இந்த உதாரணத்தை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமாக கொடுங்கன்னு சொல்லும்போது அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? ஏன் மற்றவங்களுக்கு தெரியல, நீங்கள் என்னோட இரவும் பகலும் இருக்கீங்க, உங்களுக்குமா இன்னும் தெரியாமல் இருக்குங்கன்னு சொல்லி இன்னும் அதிகமாக விளக்கம் கொடுக்குறாரு. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசான வழியாக கழிந்து போய் போகும் என்பது நீங்கள் இன்னும் அறியலையா? எவ்வளோ சாப்பிட்டாலும் வெளியே போயிடும்.
ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். உள்ளத்தின் நிறைவு தானே வாய் பேசும். அந்த உள்ளத்தில் உள்ளது வந்து தான் மனசனை தீட்டுப்படுத்தும். அது எப்படி இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு 19. பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் இதெல்லாம் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது என்றார். 2ஆம் வசனத்தில் சொன்ன கேள்விக்கு இதுதான் பதில். எவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். ஆகவே மனிதன் ஜென்ம சுபாவத்திலேயே அவன் பாவியாக இருப்பதனாலே, சபிக்கப்பட்டு போனதுனாலே, அவன் இருதயத்திலிருந்து வர்றதெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வருதே தவிர நல்ல எண்ணங்கள் வரலை. சோத்ரம் 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 சோத்ரம். அதாவது ஆதாமுடைய மூத்த மகன் யாரு? காயின். முத பிள்ளை சபிக்கப்பட்டான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆதாம கூட கர்த்தர் சபிக்கலை. முதல் மனுஷன் சபிக்கப்பட்டான். மனித வர்க்கத்திலேயே பெண்ணுக்கு பிறந்தவன் காயின் தானேயா? பெண்ணுக்கு பிறந்தவன் சோத்திரம். பெண்ணுக்கு பிறந்தவன் காயின் தானே? அவன் தான் சபிக்கப்பட்டான். மனித வர்க்கத்திலேயே சபிக்கப்பட்டவன் காயின் தான். அந்த காயினுடைய ஜெனரேஷன் தான் இதெல்லாம். ஆபேல் தான் செத்துட்டானே. ஆகவே சபிக்கப்பட்டதிலிருந்து தான் எல்லாம் வருது. அதனால் நல்லதாக வராது, கெட்டதாக தான் வரும். அதனால தான் இயேசு வரும்போது சொன்னார், ஒருத்தன் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னார். யோவான் 3:3 ஒரு பெரிய இஸ்ரவேலின் போதகர், சாதாரண ஆள் இல்லை, அவனை பார்த்து சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி அதனால தான் சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம பிறப்பில் இத்தனை பாவங்கள் இருக்குது, இத்தனை குற்றங்கள் இருதயத்தில் இருக்குது, இல்லைன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாது. வேணா நன்னெறி, நீதிமொழிகள் மாதிரி, திருக்குறள் மாதிரி சில நன்னெறிகளை சொல்லி சன்மார்க்க ரீதியில் வாழ முடியும். அதனால் அவன் பரிசுத்தவான் இல்லை. துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் நியாயந்திருப்பேன்னு சொல்கிறாரு. சன்மார்க்கனாக இருக்கிறதுனால அவன் பரலோகம் போக முடியாது, அவனும் பாவி தான். ஆனால் மறைச்சிருக்கான். இப்போ லோக்கலில் சாராயத்தை குடிக்கிறவன் வீதியில் உருள்றான், டீசெண்டாக உள்ளவன் பெட்டில் உருள்வான், யாருக்கும் தெரியாது. வெளியே வரும்போது கிழிச்சிட்டு பவுடர் பூச்சிட்டு நல்லவன் மாதிரி வரா, ஜென்டில் மேல், ஆஹா இவன் பாடுறான் நல்லாது. ஆனால் அவன் நல்லவனா அன்றைய கவுனில் பார்த்தா தானே தெரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் பாவிகளே இருதயத்தில் அவன் மறுபடியும் பிறக்காத பட்சத்தில். ஆகவே அந்த மறுபடியும் பிறக்கிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புறதுன்னு அர்த்தம், மனசை திருப்புறதுன்னு அர்த்தம், தேவன் பக்கம் திரும்புறது. அதுக்கு அடையாளமாக தான் ஞானசானத்தை சொன்னார். அடையாளம், ஞானசானம் ரொம்ப புனிதம் கிடையாது, அடையாளம். ஒரு தாலி கட்டுற மாதிரி ஒரு ரிங்கு கல்யாணத்தில் ஒரு அடையாளம் வேணும்ல. ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு இவ தான் புருஷன் சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் கூடி தாலி கட்டுறாங்க, ரிங்கு மாற்றுறாங்க, பைபிள் மாற்றுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அடையாளங்கள் தானே, சான்றுகள் தானே. அந்த மாதிரி தான் ஞானஸ்தானம். பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் கிடையாது. ஆகவே இது ஒரு சான்று, ஒரு அடையாளமாக தான் சொன்னார். ஆகவே மறுபடியும் ஒருத்தன் பிறக்கும் போது அவன் புது சிருஷ்டி ஆகுனான். 2 கொரிந்தியர் இப்போ 5:17 நீங்கள் படிக்கிறது அதான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். சிருஷ்டினா படைப்புன்னு அர்த்தம். புது பிறவியே வந்துடுறான், புது படைப்பு. சிருஷ்டினா படைப்பு. முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துலேயும் புதிய மனுஷன் பழைய மனுஷன் போட்டிருக்காங்க.
பழைய மனுஷனை களைஞ்சி போடுங்க, புது மனுஷனை தரிச்சுக்குங்கன்னு போட்டிருக்கு. அழுக்கு ஒரு சட்டை அழுக்காயிடுச்சுன்னா அதை கழட்டி போட்டு புது சட்டையை போடுற மாதிரி பழைய வாழ்க்கை, பழைய அனுபவங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் பழைய சட்டை அதை கழட்டி போடு. அதான் புது உடன்படிக்கை, அதான் புது உபதேசம், அதான் புது ஏற்பாடு, இதுதான் புதிய ஜீவ மார்க்கம், எல்லாம் அந்த அர்த்தம்தான். ஆகவே பழைய ஏற்பாடு பாரம்பரியத்தினாலே, கற்பனைகள்னாலே, 10 கட்டளைகள்னாலே, மோசே ஊழியத்தினாலே, பழைய ஏற்பாடு காரியங்களாலே எவனும் மறுபரப்படைய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, எவனும் அதிலிருந்து சுத்திகரிப்பு அடைய முடியாது. அதனால தானே அவனை கட்டுப்படுத்துறதுக்கு தானே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. கொலை செய்யாதிருப்பாயாக. அவன் பிறப்பிலேயே நல்லவனாக இருந்தால் அவனுக்கு அதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும். அவன் பிறவிலிருந்தே சரியில்லாதனால தானே அவன் கொலை செஞ்சிருவான், கொலைகார பாவியை ஆயிடுவான்னு கட்டுப்படுத்துவதுக்காகத்தான் கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் பண்ணக்கூடிய ஆளு தான் அவன். விபச்சாரம் பண்ணக்கூடாது. பொய் பேசுகிறவன் வாயை திறந்தா பொய் பேசக்கூடாது. ஏன்னா அவன் அப்படி ஆளு அவன். அதனால தான் பவுல் சொல்கிறான், நீ நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னு சொல்கிறான். 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் எவனுக்கு தெரியாது. 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது அந்த ஒரு பகுதியை படிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி ஒருத்தன் அனுசரித்தா அது நல்லது தான். எங்களுக்கு, அதாவது அப்போஸ்தலர்களாகி எங்களுக்கு, புதிய ஏற்பாட்டுக்காரங்களாகி எங்களுக்கு, அதாவது கிறிஸ்தவங்களாகி எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? அக்கிரமக்காரனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. எவன் அடங்காதவனோ அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. எவன் பக்தி இல்லையோ அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. பாவிகளுக்கு, அசுத்தருக்கு, சீர்கெட்ட ஆளுகளுக்கு, தாய் தோப்புமாரே அடிக்கிறவனுக்கு, கெடுக்கிற வையிறவனுக்கு, கொலைபாதகருக்கு, வேசிக்கல்ல, ஆண் புணர்ச்சி, மனுஷரை திருடக்கூடியவனுக்கு, பொய் பேசுகிறவனுக்கு, பொய்யான சத்தியம் வைக்கிறவனுக்கு, நித்தியானந்த தேவனுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக எவன் நடக்கிறானோ அவனுக்கு முழுவதும் இது விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அருமையாக பவுல் சொல்கிறானே. நான் சொல்லலை, எங்கிட்டோ படிச்சுட்டு வந்து சொல்லலை, எவனோ சொல்லி கொடுத்தது நான் சொல்லலை. உங்கள் கையில் உள்ள நிருபந்தாப்பா பவுல் தாப்பா சொல்கிறார். கிறிஸ்தவர்களே, நியாயப்பிரமாண நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. ஆகவே அந்த நீதியின்படி எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு வர்ற வரைக்கும் அது ஒரு நன்னெறிக்காக, இயேசு வர்ற வரைக்கும், புதிய சத்தியம் வர்ற வரைக்கும் அது பங்கு பங்காக வகை வகையாக நன்னெறிக்காக கொடுக்கப்பட்டதே தவிர பரலோகத்துக்கு போக முடியாது. எவனும் அதனால் ரட்சிக்கப்படவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆகவே விபச்சார எண்ணங்களும் வேசித்தனங்கள் முழுவதும் நிறைந்தவன் தான் பிறவி. மறுபிறப்புன்னு சொல்லும்போது, புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கைன்னு வரும்போது, புது சிருஷ்டியாக ஒருத்தன் வரும்போது அவன் தேவனுடைய பிள்ளையாக அவன் பிறக்கிறான். அவன் தேவனால் பிறக்கிறான்னு அந்த புதிய ஏற்பாட்டில் விளக்கம் இருக்குது. முதல்ல பிறந்தது மனுஷனாலே, 2வது பிறப்பு தேவனால் பிறக்கிறான். யோவான் 1 அதிகாரத்தில் போட்டிருக்கு 12:13 அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவளோ அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மனசுடைய சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இங்கே போட்டிருக்கு, தேவனாலே அவன் பிறக்கிறான். இப்படிப்பட்டவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி 1 யோவான் 5:4 இருக்குது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த அனுபவம் இல்லாதவன் உலகத்துக்கு உட்பட்டிருப்பான், உலகத்துக்கு அடிமையாக இருப்பான். அவன் உலகத்தான், ஆனால் கிறிஸ்தவ மாதிரி இருப்பான், வேதக்காரன் மாதிரி இருப்பான், எல்லாம் செய்வானே தவிர மறுபிறப்பு ஜீவி அவனுக்கு இல்லாதனால மறு ஜென்மம் முழுக்கு அவன் வர. அதான் தீர்த்து 3:5 போட்டிருக்கு, மறு ஜென்மம் முழுக்குன்னு போட்டிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட அனுபவங்களை இல்லாதவன், மனம் திரும்பாதவன், அவன் 1000 கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ தான் அவன் வேதம் படித்தாலும்
அவன் ஜென்ம சுபாவம் பிறவி புத்தியில் தான் இருப்பானே தவிர அவன் புது பிறவியாக புது சிருஷ்டியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்க, மன்னிப்பு கேளுங்க, புது பிறவியாக வாங்க, மனசை பாரம்பரியத்தில் விடுங்க, இயேசுவின் கற்பனைகளுக்கு வாங்க என்பது தான் சுருக்கமாக இதில் உள்ள கருத்தே தவிர வேறு அல்ல. அடுத்து அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு 21 புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் அதான் திசைக்கு போனார். அப்பொழுது திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒரு அம்மா இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, படிங்க, எனக்கு இறங்கும், என் மகன் பிசாசினால கொடிய வேதனைப்படுறான் சொல்லி. கானானிய ஸ்திரீ என்பது யூத பெண் இல்லை, புறஜாதி பெண்ணு தான். ஆனால் புறஜாதிகள் எல்லாம் நாய்கள்னு சொன்னாங்க. இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் முழுவதும் புறஜாதிகளை நாயின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, நாய் தன் கக்குனது திங்கிற மாதிரி அவங்க வந்து எவ்வளோ தான் பாவங்கள் கக்குனாலும் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தான் கழுவுனாலும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளும் இருக்கு. நாய் குணம் மாதிரி அவங்க பொதுவாக இருப்பாங்க. பொதுவாக சில ஆளுகளை ரொம்ப அடிமட்டமாக நாய்கள்னு வைகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு புறஜாதிகளை பற்றிய ஒரு எண்ணம் இருந்தது. இயேசு அந்த அடிப்படையில் அவர் யூதராக இருப்பதுனால அந்த அடிப்படையில் அந்த அம்மாவை சோதிக்கிறார். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, புறஜாதியாக இருக்கிறதுனால யூதராகி என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த அம்மாவை டெஸ்ட்டு பண்ணுறாரு, சோதிக்கிறாரு தவிர அந்த அம்மாவை வையலை. சில ஆளுக இயேசு வஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க, திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர் இயேசு அல்ல. அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஏன் அற்புதம் செஞ்சுருக்கணும்? இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அங்கே சொல்லி கூப்பிடும்போது சீசர்களும் வந்து சும்மா இந்த அம்மா பேசிக்கிட்டே தென் தொடர்ந்துக்கிட்டே கூப்பிடுறாளே, அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சீசர்களும் வேண்டிக் கொள்கிறாங்க. 24 அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். ஏன்னா முதல்ல ஊழியம் வந்து அங்கே தான் தொடங்கினார். புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்க, இஸ்ரேல் வீட்டாருக்கே உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி மத்திய 10ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீடர்களில் முதல்ல எங்கே அனுப்புனார்? யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் ஊழியத்துக்கு அனுப்புனார். ரெண்டாவது தான் உலகமெங்கு சர்வ சிருஷ்டிக்கு போங்கன்னு சொன்னார். அது ரெண்டாவது காரியம் இருக்குது. காரியம் செய்ய வேண்டியது காரியம் செய்யணும். காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ரெண்டாவது அக்கறை இல்லையா, அப்போ இவங்கெல்லாம் வேண்டாமா, அப்போ அதைத்தான் செய்கிறியே, ஜாதி புத்தியை காட்டு, அப்படி நம்ம குறை சொல்லக்கூடாது. இதையும் செய்யாமல் அதை மட்டும் செஞ்சுட்டு போனால் தான் அப்படி சொல்ல முடியுமே தவிர, ரெண்டையும் செய்கிறாரு. ஆனால் முதல்ல யூதர்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தான் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. பிதாக்கள்லாம் அவங்களுடையவர்கள் தான். யெகோவா தேவனை சரியாக அறிஞ்சு ஆராதித்த கூட்டம் அந்த கூட்டம்தான். அவங்க தான் முதல்ல உலகத்திலேயே அவங்க தான் வந்தாங்க. அதனால தான் அவர் சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி யோவான் 1:11 இருக்குது. அதுக்கு தான் அவர் சொந்தத்தில் வர்றாரு. அங்கேருந்து தான் ஊழியம் ஆரம்பிக்குது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 44லேருந்து 47 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் போய், இப்போ பூமி முழுவதும் போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அங்கே தான் தொடக்கிறாரு. ஏன்னா அந்த உலகத்திலேயே நடு சென்டர் மைய காரியம் அந்த ஜெருசலேம் தான். எருசலேம்னா அதோட அர்த்தம் என்னென்னா தேவ சமாதானம்னு அர்த்தம். எருவன்னா தேவன், சாலோம்னா தேவ சமாதானம், அந்த பொருள் தான் அந்த ஜெருசலேம் சொல்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, காணாமல் போன ஆடுகளில் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, மற்றபடி அல்லன்னு சொல்லும்போது அந்த அம்மா பாருங்கள், விடாப்பிடியா இவர்கிட்ட என்னடா பேசுறதுன்னு போகாமல் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணி கூப்பிடுறா.
இயேசு அந்த அம்மாவை சோதிக்கிறாரு. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அந்த அம்மா நாய், அந்த அம்மா பிள்ளை குட்டி, நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு. கடுமையாக கோபம் வந்திருக்கணும், ரோசம் வந்திருக்கணும். சோதிக்கிறாரு. இப்போ உதாரணமாக அப்பால போ சாத்தானேன்னு பேதுருவை சொல்லலையா? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 23 எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடல்லாம் இருக்கிறாய், நீ மனசனுக்கு ஏற்றவளை யோசியாமல் தேவனுக்கு ஏற்றவளை யோசிக்கிறான்னு சொல்லி கடுமையாக சொன்னால் அவன் போனானா? போகலில்ல. சொந்த சீசனையே கடுமையாக பேய் இந்த பிசாசின்னா அதை விட ஒரு பெரிய வார்த்தை கிடையாது. இந்த நாயெல்லாம் சாதாரணம்தான். அப்போ இந்த அம்மாவை சோதிக்கிறாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்யும்போது கிறிஸ்தவ பேராலே ஊழியம் செய்கிற கள்ள ஊழியர்களையும் நாய்கள்னு சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. 2 பேதுரு 2:22 கக்கினது நாய் திங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ கெட்ட ஊழியர்கள், கள்ள ஊழியர்கள் கூட கிறிஸ்தவங்க என்று போர்வையில் இருந்தாலும் அவங்களும் நாய்கள் என்று ஆவிக்குரிய வகையில் சொல்கிறதுனால புறஜாதிகள் மட்டும் நாய்கள் அந்த பொருள் அல்ல. ஆனாலும் சோதிக்கும்படி வெளிப்படையான அடையாளத்தை யூதர்கள் சொன்னதை இயேசு சொல்கிறார். அதற்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 27 மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தாங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணுக்கிகளை தின்னுமே. பாருங்கள் எவ்வளவு இறங்கிட்டாங்க. நாய்க்குட்டி உண்மைதான், எஜமான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சிந்தும், நாய்க்குட்டி போய் திங்கும்ல. அந்த வகையிலையாவது இறங்குங்கப்பா. எவ்வளவு உருக்கம். இதுக்கு மேலே ஒருத்தர் இறங்காட்டினா உண்மையிலே அவர் இயேசு அல்ல, ஒரிஜினல் இயேசு இறங்கினார். என்ன செய்தார்னா, உடனே இயேசு என்ன சொல்கிறார்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கே கவனிங்க, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்கிறார். இதே வார்த்தையை மத்தேயு 8:10 ஒரு 100க்கு அதிபதியாக சொன்னார். அவனும் இஸ்ரவேலன் கிடையாது, அவனும் யூதன் கிடையாது. என் வேலைக்காரன் ரொம்ப வேதனைப்படுறான், நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதுக்கு தகுதி கிடையாது, ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். நான் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு நான் இருக்கிறேன், வான்னா ஒருத்தன் வர்றான், போகிறேன், எனக்கு கீழே அவ்வளோ மக்கள் இருக்காங்க, நான் அதிபதியாக இருக்கேன், ஆனாலும் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுயா, நீங்கள் ஆண்டவர். அவர் சொல்கிறார் இயேசு, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணலைன்னு சொல்கிறேன். இஸ்ரவேலர்களை விட, யூதர்களை விட இவன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி அங்கே புறஜாதியாக இருந்தாலும் அவங்க மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு சாட்சியாக எச்சரிப்பு உண்டாகும்படி, அவங்களுக்கு தெளிவு உண்டாகும்படி அங்கே மேன்மை பாராட்டினாரே, உயர்த்தினாரே. அதே தான் இங்கே, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. இன்றைக்கி யூதர்கள் கண்டும் விசுவாசிக்கிறாங்க, கேட்டும் நம்பாமல் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ தொடர்ந்து நான் டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து நீங்கள் போராடி அந்த காரியத்தை நீங்கள் இருக்கிறதுனால இவ்வளோ போராட்டம், நிச்சயமாக உங்களுக்கு விசுவாசம் பெருசு, அந்த விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஜெபங்கள் தாமதிக்கலாம், கோரிக்கைகள் வருஷங்கள் ஆகலாம், நம்ம நினச்சபடி நடக்காமல் இருக்கலாம். தொடர்ந்து போராடுவது ஜெபத்தில், அதுக்கு பேர் தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இடை விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபத்தில் போராடு. உடனே நடந்துட்டால் உனக்கு அந்த அருமை தெரியாது, உடனே கிடச்சிட்டா அந்த அருமை தெரியாது. காக்க வைப்பார், சோதிக்க வைப்பார், காய வைப்பார், அலைய வைப்பார், கொஞ்சம் போட்டு எடுப்பார். பயப்படாதீங்க. ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை. கழுகு தன் குஞ்சியை பறக்க வைக்கிறதுக்கு
அப்படியே ரெக்கையில் ஜைன்னு கொண்டு போகும் மேலே. அந்த குஞ்சு ஆஹா 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 ராட்டினம் போன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போகும். மேலே போய் போட்டுரும் கீழே. அது அப்படியே 2 ரெக்கையை அடித்து ஐயோ அப்பா இது தாயா பேயா, இது என்னது, இது தாய் மாதிரி தெரியலையே அப்படிலாம் அந்த குஞ்சு நினைக்கும். அது கீழே விழுந்து சட்னி ஆகிறதுக்குள்ளே வேகமாக வந்து தாங்கிக்கிறோம். அப்படி சொல்லு, அப்போ அம்மா தான். சரி, மறுபடியும் ஜைன்னு கொண்டு போய் மேலேருந்து போட்டுரும். 4 தடவை போட்டு எடுத்தா தானா 5ஆவது தடவை தானா அந்த குஞ்சு என்ன செய்யும்? இதுதான் தேவன் அப்படித்தான் செய்கிறாரு நம்ம வாழ்க்கையில். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை சேர்த்து கொண்டு அணைத்து கொண்டு ஒரு போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லைன்னு சொல்லி உபாகத்தில் இருக்கு. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கேப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், ஜெபங்கள் கேட்காமையே கூட போகலாம். அதுக்காக கர்த்தரை விட்டுறக்கூடாது. 3 தடவை பவுல் அப்போஸ்தலன் முள் எடுக்க ஜெபிக்கிறான். ஜெபம் கடைசி வரைக்கும் கேட்கப்படலை. அந்த முள்ளோடு தான் செத்தான். மறுதளிச்சானா? முறுமுறுத்தானா? இல்லையே. சரீர காரியங்கள் தானே, அதை பற்றி அவன் கவலைப்படலை. நம்ம வாழ்க்கையில் சரீரத்தில் சில நன்மைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், வைக்கலாம், செய்யாமல் போகலாம், தாமதிக்கலாம். அதை பற்றியே நினைக்காதீங்க. கர்த்தர் பார்த்துக்குருவார்னு விடுங்க. அவர் சித்தமானால் கண்டிப்பாக நடக்கும். இந்த பிள்ளை ஆரோக்கியம் அடைவது தேவ சித்தம். ஆண்டவர் அந்த சோதனைக்கு பின்பு பரிபூர்ண சுகம் அடைகிறான். ஆரோக்கியம் இருக்கு. ஆகவே அந்த காரியத்துக்கு பிறகு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வர்றாரு. ஒரு மலையில் மேலே ஏறுறாரு, உட்கார்றாரு. கேள்விப்பட்ட உடனே எல்லாம் கூட்டமாக கூடிடுறாங்க. ஐயா, உபதேசத்துக்கு இல்லை, சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் முதலிய அநேக திரளான ஜனங்கள் கூட்டி கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் என்ன செய்தார்? சொஸ்தப்படுத்தினார். தேடி வந்தவங்களை ஒருபோதும் அவர் வறுமையாக விடலை. உடனே சொஸ்தமாக்குறவருக்கு அந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் நீட்டினார்? சோதிக்க. சோதனை எல்லாருக்கும் வராது. தேவன் சோதிக்கிற மனுஷன் பாக்கிவான். நீங்கள் பெரிய விசுவாசம்னு சொல்லிட்டார்ல, இன்ன வரைக்கும் அந்த அம்மாவை மேன்மை பாராட்டுறோம்ல, அது மாதிரி நீ பெரியவனாகணும்னா கொஞ்சம் போட்டு எடுப்பார், சோதிக்க விடுவார். உன்னை பெரிய அளவில் பயன்படுத்தினோம்னா கொஞ்சம் போட்டு எடுத்து தான் அப்புறம் கொண்டு வருவார். சோர்ந்து போகாதே மகனே மகளே. அப்போ பாருங்கள், ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க. 32 பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவங்க என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு என்ன இல்லை, மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். 3 நாளாக உபதேசம் கேட்குறாங்க. ஆனால் அதோட போங்கடா அப்படின்னு சொல்லலை. சரீரத்தை குறித்தும் கவலைப்படுறாரு. அதனால தானே அற்புதங்கள் செய்தார், எல்லாருக்கும் சுகமாக்கினார். அதோட சாப்பிட்றதுக்கு அவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்களே. நீங்கள் எம்ஜிஆரை பற்றி சிலர் மேன்மையாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யார் வந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாராம். சாப்பிட்டீங்களா இல்லாட்டினா சாப்பாடு கொடுப்பாரு. அதே மாதிரி கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற விஜயகாந்தும் அதே தான் பயன்படுத்துவாராம். ஒரு உலக பிரகாரமாக சொல்கிறேன். அது மாதிரி இறக்க குணம் உள்ளவங்கள ஜனங்கள் மறக்கிறது இல்லை. எவ்வளோ உபதேசம் கொடுத்தாலும் அற்புதம் செய்தாலும் சரீர பசிக்காகவும் கவலைப்படுறாரு. ஆகாரம் கொடுக்குறவர் சரீராகாரத்துக்காகவும் கவலைப்படக்கூடியவராக இருக்கிறார். சோர்ந்து போவாங்களேன்னு சொல்கிறாரு. அதற்கு அவருடைய சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் எங்கேயா கிடைக்க போகுது? அப்போ அதற்கு சொல்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? 7 அப்பங்கள்னு சொல்கிறாங்க. சில சிறு மீன்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினாருங்க. ஜனங்களுக்கு நேரடியாக இயேசு கொடுக்கல, அப்போஸ்தலருக்கு கொடுக்குறார். அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜனங்கள் திருப்தி அடைகிறாங்க.
இன்னைக்கு மக்களே, ஆத்துமாவில் நீங்கள் திருப்தி அடையணும்னா அப்போஸ்தலரிடத்திலிருந்து வாங்குங்க. இயேசுவின் உபதேசம் அப்போஸ்தலர்கிட்ட தான் இருக்குது. வேதபார பரிசேயர்கிட்ட இல்லை, அப்போஸ்தலர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்குள்ள நாதாரிகள்கிட்ட யாருக்கிட்டையும் இல்லை, ஆதி அப்போஸ்தலர்கிட்ட இருக்குது. என்கிட்டையும் இல்லை, ஆதி அப்போஸ்தலர்கிட்ட இருக்குது. அவங்க எங்கே இருக்காங்க? சுவிசேஷங்கள் இருக்காங்க, நிருபங்கள் இருக்காங்க, வெளிப்படுத்துகிற விஷயத்தில் இருக்காங்க. அதிலிருந்து எடுத்து நான் பேசுகிறேன். என்கிட்ட இல்லை, இங்கேருந்து எடுத்து பேசுகிறேன். நீங்களும் இங்கே வாங்க, இதில் தேடுங்க, இதில் சாப்பிடுங்க, இதுகிட்ட வாங்குங்க, இவங்ககிட்ட கேளுங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனங்கள் திருப்தி அடையணும்னா இயேசுவின் அப்போஸ்தலர்களாலே அவங்க போஜனம் பெறணும், இயேசுவின் அப்போஸ்தலர்களாலே அவங்க போஷிக்கப்படணும். அங்கே தான் அவங்களுக்கு திருப்தி உண்டாகுது. ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். 37 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறையா எடுத்தாங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராக இருந்தாங்க அப்படின்ருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, முந்தி இதே மாதிரி ஒரு அற்புதம் செய்தது ஏறக்குறைய ஸ்திரீகள் பிள்ளைகளை தவிர 5000 புருஷராக இருந்தால் 12 கூட நிறையா எடுத்தாங்க என்று படித்தோம். இதெல்லாம் ஞான அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 7 என்பது சொல்கிறது பரிபூரணம், 5 அப்பம்னு சொல்கிறது 5 காயங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய 5 காயங்கள், 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை ஏற்றார், 5 அப்பத்தை. 5000 என்பது விசுவாசத்தினுடைய தொகை என்று நம்ம முன்னாடி விளக்கம் சொன்னேன் நான். இங்கே 7 அப்பங்கள் என்பது பூரணத்தை குறிக்கிறது. அந்த அப்பங்களை மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் என்ன? நன்றின்னு அர்த்தம். அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சார்ன்றிருக்கு, இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறாருன்றிருக்கு. ரெண்டுமே ஏறக்குறைய வலதுகை இடதுகை மாதிரி தான். இதில் ஆசீர்வாதம், தேவன் ஆசீர்வாதம் சொல்கிறது தேவனிடத்திலிருந்து வர்றது. இந்த ஸ்தோத்திரம் என்பது நம்மகிட்ட இருந்து போகிறது. இந்த 2 காரியத்தை புரிஞ்சுக்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நாம் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமானது ஒன்று உண்டானா அது ஸ்தோத்திரம்தான். மத்தேயு 11:25 போட்டிருக்கு, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்ததுன்னே இருக்குது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், அவனுக்கு என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் சொல்லி எபிரேயர் 13:15 போட்டிருக்கு. அதனால் ஒரு ஸ்தோத்திரம் வந்து ஒரு மாடை வெட்டி பலியிடுறதுக்கு சமம். பழைய ஏற்பாட்டில் ஓசியா 14 போட்டிருக்கு, உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலின்னு போட்டிருக்கு. உதடுகளின் கனி. காளைகளை பலியிடுவோன்னு போட்டிருக்கு, உதடுகளின் காளைகளை அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே தோத்திர பலின்னு போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் விளக்கம். அதனால் தயவு செய்து உங்களுக்கு நான் திரும்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தனியில் வண்டியில் போகும்போதோ நடக்கும்போதோ அல்லது உங்கள் வீட்டில் வேலை செய்யும் போதோ எந்த நிலைமையிலையும் ஒரு சோர்வு வரும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்கள், ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். ஆளுக்கு பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்கிறோம்ல, நல்லது தான், அது நல்லது. தேவனுக்கு நன்றி சொல்கிறதுன்னு அர்த்தம். நன்றி அவர் எதிர்பார்க்கிறார். சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. நன்றியை எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாரு, எத்தனை நன்றி சொன்னாலும் கூட பத்தாது. ஏதோ ஒரு அளவுலையாவது சொல்லுவோம், நம்ம நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தமிழ் வார்த்தை நன்றி. ஸ்தோத்திரம் என்பது சமஸ்கிருத பாஷை, பிராமணங்க இதில் வந்து மொழிபெயர்த்ததுனால அந்த வார்த்தை. ஆசீர்வாதம் சொல்கிறதும் அதுதான். ஆகவே அதை பற்றி நமக்கு மொழி பிரச்சனையோ அந்த இது இல்லை, பொருள் தான். நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை அது ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, ஒரு சக்தி இருக்குல்ல. நன்றின்னு சொல்கிறதோட, தமிழ் வார்த்தையை சொல்கிறதோட ஸ்தோத்திரம் சொல்கிறது அது ஒரு கிருபை இருக்குது. அது ஏதோ ஒரு காந்தம் இருக்குது, ஏதோ ஒரு சக்தி அதில் நம்மை அறியாமல் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதனால் மொழி பிரச்சனை இல்லை. தமிழ் மொழிபெயர்ப்பு இப்போ உள்ளது சிறந்தது, அதை சொல்லி பழகுங்க. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அப்பத்தை கொடுத்தவர் மீன்களையும் கொடுத்தார்.
அங்கே 2 மீனுன்னு போட்டிருக்கு, இங்கே சில மீன்கள் போட்டிருக்கு. இது என்ன கருத்துன்னா, பழைய ஏற்பாடை குறிக்கிறது. அந்த 2 மீன் என்பது பழைய ஏற்பாடை குறிக்கிறது. அதாவது 10 கட்டளைகளை குறிக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த 10 கட்டளைகள் தான் 2 மீன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆக பிரிக்கலாம். அதை 4 கட்டளைகள் தேவனுக்குரியது, 6 கட்டளைகள் மனிதனுக்குரியது. அந்த 10 கட்டளைகளில் 6 கட்டளை மனிதனுக்குரியது, 4 கட்டளை தேவனுக்குரியது. உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேறு யாரையும் கும்பிடாத, வீணிலே வழங்கக்கூடாது, ஓய்வினால பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அடுத்து என்னது, விக்கிர ஆராதனை எதையும் இருக்க மேலே வானத்திலும் கீழே பூமியிலையும் எதையும் செய்யக்கூடாது. நீங்கள் யாத்திராகம் 20 அதிகாரம் படிச்சிங்கன்னா அது இருக்குது. 6லேருந்து படிச்சிங்கன்னா 6, 5, 6ன்னு படிச்சிங்கன்னா 10 வரைக்கும் மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கும். தாய் தகப்பனை கனம் பண்ணு, கொலை செய்யக்கூடாது, பிறருடைய பொருளை இச்சைக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்ல, இதெல்லாம் மனுஷனுக்குரியது. அப்போ இந்த 10 கட்டளைகள் 2ஆக பிரிக்கும் போது 4 தேவனுக்கு போகுது, 6 மனிதனுக்குரியது. அந்த 6 கட்டளை தான் பாட்டு பாடுறான். 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6ன்னு சொல்கிறதுக்கு அந்த அர்த்தம் தான். அது எவன் பாடினா நமக்கு என்ன, வார்த்தை தானே முக்கியம், சத்தியம் தானே முக்கியம். 6 கட்டளை என்பது அதான் 6 அறுபடை வீடு, 6 முகம் சொல்கிறது. அந்த எல்லாமே அந்த ஞான அர்த்தம் அப்படியே நம்ம போக வேண்டியதில்லை. அதெல்லாம் ஞான அர்த்தமாக எடுத்துக்க வேண்டியது. சரித்திரம் இதெல்லாம் ஞான அர்த்தங்கள் இது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த 2 மீன் அப்போ ஏன் கொடுத்தாரு? அதையும் கொடுத்தார்ல. அப்போ அது பழைய ஏற்பாட்டுன்னு சொல்கிறீங்கள, 10 கற்பனைகள் சொல்கிறீங்கள, அதையும் தானே கொடுத்தாரு, இதையும் தானே கொடுத்தாரு. 2 சமமாக்குற மாதிரி தெரியுதேன்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். நல்லா கவனிங்க. அப்பத்தை தான் ஆசீர்வதிக்கிறார், சோத்திரம் பண்ணுறார் தவிர மீனை அவர் ஆசீர்வதிக்கல, தோத்திரம் பண்ணல. 2லையும் இப்போ பார்த்துக்க. இன்னொரு காரியம் நான் சொல்கிறேன். அந்த 2 மீனில் அந்த 2ல் ஒன்று கர்த்தருக்கு போகுது, ஒன்று மனுஷனுக்குரியது போகுது இல்லையா? இதனுடைய அர்த்தம் என்னென்னா, மீனை எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. மீன் அப்படியே சாப்பிட முடியாது. அதில் மண்டை இருக்குது, கண் இருக்குது, குடல் இருக்குது, முள் இருக்குது, செதில் இருக்குது. நீங்கள் மீனை சாப்பிட்றது எப்படி? கறியை மட்டும் சாப்பிட்றீங்க. அந்த கறி தான் தேவனுக்குரிய கற்பனை. அதை எடுத்துக்கங்க. கறியை 6 என்னது? முள், குடல், மண்டை, செதில். இதை சாப்பிடாதீங்க. அப்பம் சொல்கிறது முழுசாக இயேசுவை தான் குறிக்கும். நானே வானத்திலிருந்து இறங்கின மீனுன்னா சொன்னார். நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறாரு. நானே அப்பம் சொல்கிறாரு. ஆகவே அந்த அப்பம் இயேசுவை குறிக்கும். அந்த அப்பத்தில் ஏதாவது கழிவு பொருள் இருக்கா? கழிக்கிறது மீனில் கழிக்கிற மாதிரி அப்பத்தில் கழிக்கிற பொருள் இருக்கா? அப்படியே முழுங்கலாம், திங்கலாம். அப்படியே தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ள தள்ள வேண்டிதான். கழிவு பொருளே கிடையாது. மீன் அப்படி சாப்பிட முடியாது. எந்த மீனாக இருந்தாலும் சாப்பிடணும். சில ஆளுங்க சொல்கிறாங்க, இந்த மீனில் முள்ளே இல்லை, கறி மட்டும் இருக்குது. முள்ளே இல்லை. முள் இல்லாத மீன் எங்கடா இருக்குது? ஒரு முள் 2 முள்ளாவது இருக்கும். முள் இல்லாத மீன் இல்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள், இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் கரியாக இருப்பதனால அதை எடுத்து இந்த அப்பத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க. முழுசாக சாப்பிட்றாதீங்க, முழுசாக திங்காதீங்க. ஏன்னா முள் இருக்குது, குடல் இருக்குது, செதில் இருக்குது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் கழிவு பொருளே இல்லை, கழிக்கக்கூடியதே இல்லை. 100க்கு 100 புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் இயேசுவின் உபதேசம். அப்படியே சாப்பிடலாம், உட்கொள்ளலாம். இதுதான் இதில் உள்ள விளக்கம். ஆகவே இந்த சத்தியங்களை ஜனங்க ஞான அர்த்தப்போ நான் சொல்லிட்டேன். இந்த 4000 என்பது மீதி 38 ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்ட புருஷர்கள்
தவிர, ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேர். இது 4 என்பது சுவிசேஷத்தை குறிக்கும், 4 சுவிசேஷங்களை குறிக்கும். அதன் பிறகு இந்த ஞான அர்த்த வெளிப்படையான காரியத்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஞான அர்த்தங்கள் இப்போ நான் சொல்கிறேன். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள சத்தியங்களை நம்ம இணைச்சி ஒரே பைபிளாக வச்சுருக்கோம். பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கே முள் வருதோ, குடல் வருதோ, செதில் வருதோ, மண்டை வருதோ அதை புரிஞ்சு ஒதுக்கி, கறி எங்கெங்கே புதிய ஏற்பாட்டு சத்தியங்களுக்கு இப்போ ஏசையாவை உதாரணம் காட்டினார்ல, அது கறி. அந்த மாதிரி உள்ளது எங்கெங்கே இருக்கோ இந்த சாப்பாட்டுக்கு அது உணவாக வச்சுக்குங்க, தவறு இல்லை, புரிஞ்சுக்குங்க. இந்த காரியங்களை இயேசு சொல்லிட்டு 39 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தேலாவின் எல்லைகளிலே வந்தார். நானும் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிவிட்டு உங்களை அனுப்பிட்டு சத்தியமூர்த்தி நகரத்துக்கு போக போகிறேன். ஆகவே நம்ம ஒருவருக்கு ஒருவர் இன்றைக்கி 15 அதிகாரத்தில் முடித்து விடைபெறுறோம். பெரிய சந்தோஷம். அடுத்து ஆண்டவர் சித்தமானால் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம அடுத்து கடந்து போக போகிறோம். தயவுசெய்து இந்த மத்தேயு சுவிசேஷம் முடிச்சிடணும். பயமாக இருக்குது எனக்கு. 24ஆம் அதிகாரத்திலேயே ஒரு குண்டை போட்டு ஏற்கனவே அது வரைக்கும் வந்தது கலைச்சி விட்டாங்க. இப்போ நம்ம என்ன கோயில், டிஎல்சி கோயிலில். அதனால் எவனும் குள்ள நெறி உள்ளே நுழைஞ்சிடாதபடி, எவனும் பக்க வழியாக கள்ள சகோதரர் வந்து கெடுத்துடாதபடி கரெக்டாக இந்த சத்தியம் போகட்டும். சத்தியம் நம்மை விடுதலையாகட்டும். மதுரை மாவட்டத்தில் எல்லா மக்களுக்கும், எல்லா சந்து பொந்துலும், எல்லா மாநகரத்தில், எல்லா சர்ச்சுகளில் உள்ள மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போயிடாதீங்க. தயவு செய்து ஒரு வாரத்தில் 2 பேர் 3 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள், இதை சொல்லுங்கள். இதே வீடியோவை திரும்ப நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இது போன்ற ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமேன். நன்றி, வணக்கம்.